பிச்சைக்காரங்கள்ல ஒருத்தர் தான் வந்துட்டு தனுஷ். இன்னும் 3 பேர் இருப்பாங்க. அவங்களும் ஒரு நார்த் இந்தியன் வெரி கியூட் ஃபெலோ. நார்த் ஈஸ்ட் சாரி நார்த் ஈஸ்ட் ஃபெலோ. ரொம்ப கியூட்டா இருப்பான் திவ்யான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு கேலுன்னு, அப்புறம் குஷ்புன்னு ஒரு பொண்ணு. இவங்க எல்லாருமே பிச்சைக்காரங்க. இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு அந்த எல்லா டீசன்சி எல்லாம் கத்து கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்து எல்லாம் அந்த கார்ல போகும்போது ஓடிட்டு போவாங்க. அந்த பிச்சைக்காரங்களுக்கு என்னன்னா அவங்க வந்து ஒண்ணுமே தெரியாது. பாக்யராஜும் ஒரு பிச்சைக்காரர். அதுல யாரோ ஒருத்தன் அடிபட்டு செத்து அவனை வந்து லாரியில இந்த குப்பை லாரியில தூக்கி கூட்டு போனாங்கன்னா அடுத்த ஜென்மத்திலேயே அவன் பிச்சைக்காரனாவே பிறப்பான்னு ஒரு இது அவங்களுக்கு. ஸோ அதே ஒரு அந்த சென்டிமெண்ட் வச்சிருப்பாங்க. திருப்பி வந்துட்டு இவங்களை பிச்சைக்காரங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து கோட் சூட்லாம் போட்டு ஒரு டாக்ஸ் ஹேவன்ஸ்க்கு கூட்டின்னு போவாங்க. பனாமா மோனாக்கோ என்னென்னோ இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் அவங்கள என்ன கையெழுத்து மட்டும் போட தெரியும். அதை போட வச்சு அவங்கள கொன்னுருவாங்க. நாகார்ஜுனாக்கு அவங்க கொல்ல போறது தெரியாது, ஜஸ்ட் விட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. 3 பேரையும் கொன்னுடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தனுஷ் மட்டும் தப்பிச்சிருவாரு. ஸோ அந்த தப்பிச்சு போய் என்னென்ன அவருக்கு நடக்குது, எப்படி கடைசி வரைக்கும் எப்படி போறதுன்றது தான் கதை.